வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேத்திக்கு பார்த்தோம் ஒரு டிச்சிங் வீடியோ, ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி இதை கட் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃபுல் பாயில் எடுத்திருக்கேன். நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். மடிப்பு பாகத்தை கட் பண்ணிவிட்டு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நான் தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இதை சுற்றளவு பார்க்கலாம். இதுவும் நான் தைச்ச ட்ரெஸ் தான். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன், செமையாக இருக்கும். இது 15 இன்ச் இருக்குது. உயரம் 15. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 16 வைக்கிறேன். சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு 18 இருக்குது. நான் 1 சேர்த்து 19 வைக்கிறேன். 19ல் பாதி 9. 9 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து சைடில் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டு யூ ஷேப்பாக போட்டுக்கோங்க. ஷோல்டர் அதாவது நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் 2.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ ஆம்கோலோட உயரம் பார்க்கலாம். 6.5 இன்ச்சு வைக்கிறேன். நடுவில் 1.5 இன்ச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வச்சு பார்க்கலாம் ஆம்கோல் சரியாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல்லேருந்து சைடில் நான் கம்மி பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நெக் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் குடஞ்ச கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு நான் 4 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். அவங்க லோ நெக் வேணான்ட்டுச்சு. அதனால் 4 இன்ச் வச்சு ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தைக்கிறப்ப வரைஞ்சிக்கலாம். இப்போ இது நான் இந்த இது நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இது முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். இது எம்ப்ராய்டிங் சூப்பராக இருக்கும். அது ப்ளவுஸ் பீஸ் தான். அதை அப்படியே மேலே கொடுத்து நம்ம தைக்க போகிறோம் கிராண்டாக. இப்போ நம்ம கட் பண்ண பீஸை மேலே போட்டு இப்போ நம்ம வெட்டின பீஸை மேலே போட்டு அப்படியே வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அளவு வெட்டினதோட எக்ஸ்ட்ரா மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்குங்க. அப்போ தான் அது சரியாக வரும். நீங்கள் அதே அளவு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைடில் அகலம் அதிகமாக வரும். இப்போ அதிலேருந்து உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த உயரம் மொத்தம் உயரத்துலேருந்து டாப்புக்கு போக, அதாவது மே உயரத்து போக கீழே ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கோங்க. இப்போ நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். 32 இன்ச் வைக்கிறேங்க. கீழே 32. நான் 32 வச்சுட்டு சைடில் கம்மியாக தான் வைக்கிறேன். ஆப்பிள் கட் மாதிரி வரும் இல்லையா, சைடில் லைட்டாக தூக்கி அந்த மாதிரி வைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அது மெட்டீரியலும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே 32னா அங்கேயும் 32 வரலை, 29 தான் இருக்குது. அதனால் ஆப்பிள் கட் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இது லாஸ்ட் பிட்டில் எடுத்த 2.5 மீட்ரு, அதுவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வரைஞ்சது போக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து ஜாயின் பண்ண வைக்கோங்க. இப்போ மேலே வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கோம், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இதுக்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே ஃபுல்லாகவே நான் தான் கொடுக்க போகிறேன், கைக்கு மட்டும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இதுதான் இதோட டாப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணது நேற்று பார்த்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கழுத்து கட் பண்ணுறதுலாம் நேற்று நான் உங்களுக்கு போடலை, ஏன்னா அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கழுத்து கட் பண்ணிக்கலாம். நான் 5.5 இன்ச்சு வச்சு பானைக்கு மாதிரி போடுறேன். இப்படி பானைக்கு வரைஞ்சிக்கோங்க. உயரம் 5.5 இன்ச்சுங்க. அதை விரித்து போட்டு நம்ம சால் போடுற பக்கம் டிசைன் வேணாம், இந்த பக்கம் தான் பண்ணணும் நீங்கள் டிசைனு. சோத்துக்கை பக்கம் டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது 1 சைடு நெக்காக நம்ம வரைஞ்சிக்கலாம், அதாவது வந்து ஒரு பக்கம் மட்டும் வர மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி வரைகிறது, தைக்கிறது, கழுத்து தைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில். இது கீழே மட்டும் பார்டர் மட்டும் வச்சு அடிச்சிடலாம். ஒட்டு போடுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, கீழே ஜாயின் பண்ணுறது எப்படின்னு. இப்போ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கீழே ஃபுல்லாக இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கைலி மூட்டுற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் போடுங்க. கைலி மூட்டுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். இப்போ விரித்து வச்சு அதை நம்ம அந்த பிசுறெல்லாம் அடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா பிசுறு தெரியாமல் நீட்டாக தைச்சிருங்க. ஏன்னா நம்ம அப்படியே சும்மா மேலே அமுக்கு தையல் போட்டாலுமே அது வந்து நம்ம தண்ணியில் போட போட என்ன ஆகும்னா அது பிரிஞ்சுட்டே வரும். அதனால் வந்து நீட்டாக பிசுறு தெரியாமல் தைச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே நம்ம விட்டு போட்டோம். இப்போ கை மட்டும் கட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். இது குட்டை கை தான். கீழே இருக்க பீஸை வச்சு நான் கை கட் பண்ணுறேன். மடித்து தைக்கவும் சேர்த்து 7 இன்ச் வைக்கிறேன், சைடில் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த ஆம்கோலுக்கு பீஸை வச்சு பார்த்துட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தைய கட் பண்ணுங்கள். இப்போ கை கட் பண்ணியாச்சு. விரித்து முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து அதாவது வந்து கைக்கு மட்டும் நம்ம இந்த கிளாத் கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே முன்னாடி பின்னாடியும் இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். கீழே பார்டருக்கு நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஒரு ஓரமாக நம்ம மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு அந்த பேப்பர் வர்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழேருந்து நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். லைட்டாக இழுத்து கொடுங்க. இழுத்து கொடுத்தீங்கன்னா தான் திரும்படியும் நீங்கள் மடிக்கிறப்ப உங்களுக்கு சரியாக வரும்.
இழுத்து கொடுத்து தைங்க. இப்போ நம்ம ஒரு ஓரமாக மடித்து தைச்சிட்டோம். அதை அப்படியே தூக்கி மேலே நீங்கள் தையல் போட்டதுலேருந்து அப்படியே வச்சுட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லித்தரல, அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் தைச்சிருங்க. இந்த கீழே வந்து நம்ம பார்டர் கொடுக்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் சுடிதாருக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு மடித்து ஓடு தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நூல் எல்லாம் பிரித்து விட்டுட்டு நமக்கு தையல் போட்டுட்டேன். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி. இப்போ ஃபுல்லாக லைனிங் கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு நாட்டு பார்த்துடலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் 1.25 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அடித்து திருப்பிடலாம். இப்போ நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். நீங்கள் எது வேணாலும் வச்சு மெல்லிசாக இருக்கிறத வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலம் வச்சு தைக்காதீங்க. நம்ம ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. நம்ம வந்து இதை முறுக்கி தைச்சிடலாம். உங்களால் எவ்வளோ டைட்டாக முறுக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக முறுக்குங்க. இந்த ஒரு மிஷின் மட்டும்தான் நகலாது, மேக்ஸிமம் வந்து நல்லா தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெயினாக சின்ன மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே சின்னது, அதை தான் சில நேரம் வந்து உங்களுக்கு நகண்டு கொடுக்காமல் இருக்கும். மற்றபடி இதெல்லாம் வந்து ஈஸியாக நகண்டு கொடுத்துரும். இப்போ இது நம்ம வெளியில் வந்து மிஷினை விட்டு வெளியில் வந்து அப்படியே இருக்கட்டும், மிஷினில் நம்ம முறுக்கிக்கலாம். இதில் விட்டு வெளியில் எடுத்தால் 2 பேர் வேணும் நம்ம அதை வந்து முறுக்கி எடுக்கிறதுக்கு. அப்படியே மிஷின்லேயே வச்சு ஈஸியாக முறுக்கிடுங்க. இப்போ நல்லா முறுக்கியாச்சு, போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் குட்டை குட்டையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இடுப்பு பகுதிக்கு போக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முக்கோணமாக மடித்து நம்ம பூ டிசைன் பண்ணலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது, சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் முக்கோணமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து திருப்பி வச்சு நான் ஒரு 5 பீஸ் வைக்கிறேன். அஞ்சு பீஸ் வச்சுக்கோங்க. 4 சரியாக வருது, 5 கூட தேவைப்படாது. அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே வச்சு அமுக்கு தையல் போட்டாலும் சரி. நான் அமுக்கு தையல் போடுறேன். ஏன்னா உள்ளே லைட்டாக தான் பிசுறாக இருக்குது, அதனால் அது மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். நான் 2 கலர்லேயுமே பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஆரஞ்சுக்கு வந்து க்ரீனு, க்ரீனுக்கு வந்து ஆரஞ்சு, அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம்.
ஒரு பக்கத்துக்கு 3 இல்லைன்னா 4 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வச்சு தைச்சிடலாம். உள்ள நாட்டு வச்சு கிராஸாக தைங்க. எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு மொத்தமாக கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீளமாக இருக்கிறதுல நம்ம வச்சு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கீழே அது 2ஐயும் கொடுத்துடலாம். ஒன்று ஏற்றி தாத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நாட்டு டிசைன் இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.